லாஸ்ட் வீடியோவில் நம்ம டைப்போகிராஃபியில் இருக்க யூட்டிலிட்டி கிளாஸஸ் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம மற்ற காமனாக யூஸ் பண்ணுற யூட்டிலிட்டி கிளாஸஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்துட்டிங்கன்னா சைசிங். இப்போ சைசிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுவோம்ல, வித் அண்ட் ஹைட் வந்து கொடுப்போம்ல. ஸோ இங்கே அதுக்கும் வந்து நமக்கு யூட்டிலிட்டி கிளாஸஸ் வந்து அவைலபிள் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சைசிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வித்து கொடுத்துருக்காங்க. வித்து வந்து இங்கே டெய்ல்விண்டோட கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றது நம்ம சிஎஸ்எஸ்ல எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வித் வந்து 1 அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு வந்து வித் வந்து செட் ஆகும். இப்போ வித் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி டெய்ல்விண்டில் ரெம்ன்ற யூனிட் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ரிலேட்டிவ் எலமெண்ட் அப்படின்ற யூனிட் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வித் வந்து 1 அப்படின்னு கொடுத்தோம்னா பிக்சலில் பார்த்தீங்கன்னா 4 பிக்சலாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் இங்கேருந்து ஏதாவது ஒரு வித் செலக்ட் பண்ணுறேன். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருப்பாங்க நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இதில் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு நம்ம டெய்ல்விண்ட் பிளேயில் போயிட்டு பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதை டார்க் மோட் மாற்றிக்கிறேன், உங்களுக்கு இன்னும் கிளியராக தெரியும். ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வித் வந்து 24 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உள்ளே நமக்கு கண்டென்ட் எதுவும் இல்லை. நான் கண்டென்ட் வந்து இப்போதைக்கு ஜஸ்ட் ஹலோ அப்படின்ற டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு நமக்கு நல்லா தெரியணும் அப்படின்னா பிஜி கலர் ஆட் பண்ணலாம். ஸோ பிஜியில் கிரே இருக்குது, ஜிங்க் கொஞ்சம் நல்லா தெரியுற மாதிரி ஒரு கலர் ஆட் பண்ணலாம். ஸோ நான் இந்த ஆரஞ்சு ஆட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வித் வந்து 24 அப்படின்னு கொடுத்துருக்கோம். 24ன்னு கொடுக்குறப்ப நமக்கு இந்த மாதிரி வருது. ஸோ இதே போயிட்டு இதில் மேக்ஸிமமாக இப்போ வித் என்ன பார்த்தோன்னா வித் வந்து 96 வரைக்கும் போகும். இப்போ 96 அப்படின்றது 24 ரெம்ஸு. ஸோ இப்போ நான் 96 கொடுக்குறேன். ஸோ 96ன்னு கொடுத்தோன்னா இதுதான் வந்து மேக்ஸிமமாக டெய்ல்விண்டில் வந்து, அதாவது அவங்க டிஃபைன் பண்ணியிருக்கிறதுல இதுதான் மேக்ஸிமம். பட் நம்ம வந்து பர்சன்டேஜ் வைஸ் கொடுப்போம்ல, அது மாதிரியும் அதுக்கும் ஃபுல் சப்போர்ட் இருக்குது. இப்போ நம்ம 50% கொடுக்கணும் அப்படின்னா W-1/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல. இதே இது இப்போ 80% கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த யூட்டிலிட்டி கிளாஸ் வந்து அவைலபிள் 4/5 அப்படின்னு. ஸோ நான் இதை யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ 96 இருக்குது, 96 தூக்கிட்டு இது கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 80% வந்து ஃபில் ஆயிருக்கு. அதே மாதிரி வித் ஃபுல் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கும். ஸோ அந்த யூட்டிலிட்டி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே ஃபைன் டியூன் பண்ணுறதுக்கு எல்லா பர்சன்டேஜும் வந்து கொடுத்துருப்பாங்க. என்னென்ன பாசிபிள் பர்சன்டேஜஸ் இருக்கோ பர்சன்டேஜஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம என்னென்னா ரெம்லையும் யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து பர்சன்டேஜில் இருந்தும் எடுத்து யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் வந்து நம்ம ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறது. வித் வந்து 100% அப்படின்னா W-full இருக்குல்ல, இந்த யூட்டிலிட்டி வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி மினிமம் வித் மேக்ஸிமம் வித் இதெல்லாம் வந்து செட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம காமனாக யூஸ் பண்ணுறது பார்த்தா ஹைட் வந்து யூஸ் பண்ணுவோம்ல. இப்போ ஹைட்டுக்கும் அதே மாதிரி தான். ஹைட்டும் வந்து H0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. H0லேருந்து இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வேல்யூவாக வந்து H96 வரைக்கும் இருக்கும். ஸோ 96 வந்து அதான் ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா 24 ரெம்ஸு. ஸோ இப்போ நான் ஹைட்டும் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ நமக்கு ஹைட் வந்து இல்லை, ஸோ நான் இப்போ ஹைட் ஆட் பண்ணுறேன். H96 அப்படின்னு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இப்போ H96 கொடுத்துருக்கோம். இதான் வந்து மேக்ஸிமமாக, அதாவது நம்ம வேல்யூவாக இருக்கிறதுல இது மேக்ஸிமம். பட் நம்ம ஃபுல்லும் வந்து யூஸ் பண்ண முடியும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஹெச் வந்து ஃபுல் இருக்கும். அதே மாதிரி ஹெச் ஸ்க்ரீன் இருக்கும். ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா 100 வியூ ஹைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ கொடுத்தோன்னா இப்போ கம்ப்ளீட் ஸ்க்ரீனை வந்து நம்ம கவர் பண்ணோம் அப்படின்னா ஹெச் ஸ்க்ரீன் கொடுக்கணும். நான் இங்கே போயிட்டு 96 பதிலாக ஸோ இப்போ ஸ்க்ரீன் அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஹைட் வந்து எடுத்துருக்கு. அதே மாதிரி நமக்கு இப்போ வித்தும் வந்து கம்ப்ளீட்டாக போகணும் அப்படின்னா அந்த டிவ் ஃபுல் வித் எடுக்கணும் அப்படின்னா நான் போய்ட்டு W-full அப்படின்னு கொடுத்தோன்னா இப்போ கம்ப்ளீட் ஸ்க்ரீன் வந்து எடுத்துருக்குல்ல. ஏன்னா ஃபுல் அப்படின்னு கொடுக்குறப்போ நமக்கு வந்து 100 வியூ ஹைட் வந்து எடுத்துக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ H-full கொடுத்துருக்கோம். H-full வந்து ஹைட் வந்து 100%, சாரி ஹெச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்கோம். ஹெச் ஸ்க்ரீன் வந்து 100 வியூ ஹைட் வந்து எடுத்துருக்கு. ஓகே, ஸோ இது ரெண்டும் ரொம்ப காமனாக நம்ம யூஸ் பண்ணுறது தானே. அதே மாதிரி மினிமம் பிட் நம்ம மேக்ஸிமம் பிட்லாம் நம்ம எப்படி சிஎஸ்எஸ்ல யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான். நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதே ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போ மேக்ஸ் வித் பார்த்தீங்கன்னா 24 ரெம் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ சிஎஸ்எஸ் வேல்யூ வந்து என்னவா இருக்கும், அதே இது பிக்சலில் நமக்கு தேவை அப்படின்னா இங்கே வந்து 384 பிக்சல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நமக்கு எக்ஸாம்பிள்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது சென்டரில் வரணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கொடுக்குறது. இது வந்து நம்ம ஃபியூச்சராக மார்ஜின் பார்க்கும்போது பார்க்கலாம். மார்ஜின் நம்ம ஜென்ரலாக பண்ணுவோம்ல, மார்ஜின் வந்து ஆட்டோ அப்படின்னு கொடுப்போம்ல சிஎஸ்எஸ்ல. ஸோ அதே மாதிரி தான் வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ சைசிங் வந்து ரொம்ப காமனாக வித் அண்ட் ஹைட் வந்து ப்ரீடிஃபைன்ட் வேல்யூஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நம்மளால் அந்த ப்ரீடிஃபைன்ட் வேல்யூஸ் வச்சு கொடுக்க முடியும். அதாவது 0லேருந்து 96 வரைக்கும் இருக்குது. இல்லை நம்ம பர்சன்டேஜ் வைஸ் கொடுக்கணும் அப்படின்னா பர்சன்டேஜ் வைஸ்க்கும் சப்போர்ட் இருக்குது. அதே மாதிரி நம்ம வியூ ஹைட் வச்சு கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கான சப்போர்ட்டும் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பேசிங். ஸோ நம்ம பாக்ஸ் மாடலில் ஸ்பேசிங் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவோம்ல. இப்போ பார்த்தீங்கன்னா பேடிங் இருக்குது. ஸோ இதே தான். இப்போ பேடிங் வந்து
0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது நம்ம சிஎஸ்எஸ்ல மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். இப்போ பேடிங் வந்து நான் இப்போ நம்ம ப்ளே போகிறேன், டெய்ல்விண்ட் ப்ளேயில். இப்போ பேடிங் வந்து நான் இப்போ பேடிங் எதுவுமே நம்ம ஆட் பண்ணல. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் டெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்க்ரீனோட எட்ஜ் வரைக்கும் இருக்குல்ல. ஸோ இதை வந்து இப்போ சேஞ்ச் பண்ணலாம். இப்போ நான் பேடிங் வந்து 10 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ நம்ம எக்ஸ்பெக்டேஷன் படி இப்போ பேடிங் வந்து ஆட் ஆயிருக்கு. 10 வந்து எல்லா சைடும் வந்து ஆட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இதை நான் இன்னும் கிளியராக தெரிறதுக்காக நான் பி டேக்கில் ஆட் பண்ணிக்கிறேன் டெக்ஸ்ட்டை. ஹலோ இருக்குல்ல, சாரி. ஸோ ஹலோன்ற டெக்ஸ்ட்டை நான் பி டேக்கில் ஆட் பண்ணிக்கிறேன். பி டேக்கில் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அது மாதிரி இதுக்கு ஒரு பிஜி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பிஜி அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரெட்டு வந்து 400 அப்படின்னு கொடுக்குறேன். சாரி, இங்கே ஓகே. ஸோ இப்போ நமக்கு இந்த மாதிரி வந்துருக்குல்ல. ஸோ இப்போ நம்ம இதில் போய்ட்டு இப்போ பேடிங் வந்து நம்ம வெளியே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ பேடிங் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இங்கேருந்து வந்து பேடிங் ஆட் ஆகிருக்கு. நான் அதுக்கு பதிலாக பேடிங் வந்து நம்ம ஹலோக்குள்ளே போய்ட்டு ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து பேடிங் வந்து 10 வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா சைட்ஸ்க்கும் வந்து பேடிங் வந்து அப்ளை ஆகிருக்கு. ஸோ அகைன் வந்து 10ன்றது இங்கே 10 பிக்சல் கிடையாது. அதில் வந்து நம்ம கிளியராக இருக்கணும். இப்போ நான் 10 அப்படின்னு கொடுத்தேன்னா இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க ஆக்சுவலாக என்ன ரெம்ஸ் வந்து அதை எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரெம்ஸ் இப்போ நான் P10 கொடுத்துருக்கேன். P-10னா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2.5 ரெம் வந்து எடுத்திருக்கோம். அதாவது 40 பிக்சல்ஸ் வந்து எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ நம்ம அந்த யூனிட் வந்து ரெம் தான் வந்து ஃபாலோ பண்ணணும். அதை வந்து மைண்டில் வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம லேஅவுட் வந்து பண்ணுறப்போ கரெக்டாக வந்து தெரியும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா எல்லா சப்போர்ட்டும் இருக்கும். PX, PY அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல. எக்ஸ்ன்றது நமக்கு வந்து ஹரிசாண்டலில் வரும். ஸோ இப்போ நான் இங்கே போயிட்டு இது சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ PX-10 அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ நம்ம P-10 கொடுத்துருக்கோம்ல. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டில் மட்டும் இருக்குது. நம்ம டாப் அண்ட் பாட்டமில் இருக்க பேடிங் வந்து போயிடுச்சு. அதே இது நான் இப்போ ஒய் அப்படின்னு கொடுக்குறேன்னா ஒய் வந்து நமக்கு வெர்டிக்கல் டைரக்ஷனில் வந்து ஒர்க் ஆகும். இப்போ ஒயில் பார்த்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டில் இருக்கிறது வந்து போயிடுச்சு. நமக்கு டாப் அண்ட் பாட்டமில் இருக்கிறது மட்டும் வருது. இதே இது நம்ம P-10 கொடுத்தோம்னா எல்லா சைடும் வந்து பேடிங் ஆட் ஆயிரும். அதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு சைட்ஸும் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ நமக்கு வந்து லெஃப்ட் சைடில் மட்டும் தேவை அப்படின்னா நான் இப்போ எல் அப்படின்னு ஆட் பண்ணுறேன்னா லெஃப்ட் சைடில் மட்டும் நமக்கு ஆட் ஆயிருக்கு. மற்ற பேடிங்லாம் வந்து போயிடுச்சு. அதே மாதிரி தான் வந்து நம்ம இப்போ டாப்பில் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ டாப் ஆட் இப்போ டீ கொடுத்துருக்கேன்னா இப்போ டாப்பில் மட்டும் ஆட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி நம்ம சிஎஸ்எஸ்ல இருக்க அதே சப்போர்ட் வந்து இங்கேயும் இருக்குது. ஸோ இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கலாம். P நம்ம டேரெக்டாக கொடுக்கலாம். இல்லை PX வந்து தேவை அப்படின்னா அதாவது ஹரிசாண்டலில் மட்டும் தேவை அப்படின்னா அந்த மாதிரி கொடுக்கலாம். இல்லை வெர்டிக்கலில் மட்டும் தேவை அப்படின்னா ஒய் யூஸ் பண்ணுவோம். தனியாக நமக்கு தேவைன்னா டாப்புக்கு வந்து T இருக்குது, ரைட் சைடுக்கு வந்து R இருக்குது, பாட்டமுக்கு வந்து B, தென் லெஃப்ட்டுக்கு வந்து L. ஓகே, ஸோ அதே அந்த காம்பினேஷன் வந்து மற்ற சைஸஸ்க்கு வந்து இருக்கும். 9, 10. ஸோ மேக்ஸிமம் பார்த்தோன்னா இதில் சம் 96, அதே 96 வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 96 வரைக்கும் இருக்குது. ஸோ இதே காம்பினேஷன் தான். ஸோ கீழே வந்து சாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க எப்படி வந்து வரும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்ஜின் நம்ம ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறது. மார்ஜினுக்கும் அதே தான், நம்ம பேடிங்கில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் மார்ஜின். இப்போ நான் ப்ளே போகிறேன். ப்ளேயில் போயிட்டு இப்போ இங்கே இதுக்கு வந்து மார்ஜின் ஆட் பண்ணுறேன். ஸோ மார்ஜின் வந்து 2 அப்படின்னு கொடுக்குறேன். M-2 அப்படின்னு கொடுத்தோன்னா நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சைடும் வந்து மார்ஜின் வந்து ஆட் ஆயிருச்சு. இதே இது நமக்கு ஹரிசாண்டலில் மட்டும்தான் தேவை அப்படின்னா MX-2 அப்படின்னு கொடுக்கலாம். ஓகே, மற்றபடி நம்ம இப்போ சின்னதாக இருக்கும். நம்ம ஜென்ரலாக வந்து செட் பண்ணுவோம்ல, மார்ஜின் வந்து ஆட்டோ அப்படின்னு செட் பண்ணுவோம். அப்போ தான் வந்து சென்டராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து ஃபுல் வித்தில் இருக்குது. ஸோ அதனால சென்டராக வராது. நம்ம சிஎஸ்எஸ்ல செட் பண்ணுறதுக்கு ஈக்குவலன்ட் பார்த்தீங்கன்னா இங்கே MX ஆட்டோ வந்து இருக்கும். ஸோ ஆட்டோ யூஸ் பண்ணி நமக்கு தேவையான மாதிரி சென்டராக வந்து கொண்டு வர முடியும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ மார்ஜினில் இது பண்ணியிருக்கோம். மார்ஜின் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி அதே தான். ஸோ நம்ம எப்படி பேடிங்கில் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான். தென் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பேஸ் பிட்வீன் இருக்கும். ஸோ ஸ்பேஸ் பிட்வீன் வந்து நம்ம 2 எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு பிட்வீனில் இருக்க ஸ்பேஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் இங்கே போய்ட்டு இன்னொரு P டேக் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இது கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது க்ரீனாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த 2 எலமெண்ட்க்கும் வந்து நம்ம ஸ்பேஸ் ஆட் பண்ணணும். அதாவது வெர்டிக்கலில் வந்து ஸ்பேஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு போனீங்கன்னா இங்கே கிளாஸ் இருக்கும், ஹெல்ப்பர் கிளாஸ் இருக்கும். இப்போ ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்கல்ல, ஸ்பேஸ் வந்து இப்போ நம்ம வெர்டிக்கலில் தேவைன்னா ஒய் தானே எடுக்கணும். ஸோ இப்போ நான் இங்கே இருக்க Y2 எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இது போயிட்டு நம்ம டெய்ல்விண்ட் பிளேயில் இங்கே ஆட் பண்ணால் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பேஸ் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் தெரியுது. நான் ஸ்பேஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் பெருசாக்குறேன். 4 கொடுத்துருக்கேன். 4 கொடுத்தா நமக்கு ஸ்பேஸ் வந்து ஆட் ஆகிருக்குல்ல.
ஸோ அது மாதிரி எலமெண்ட்ஸ்க்கு நடுவில் நம்ம வெர்டிக்கல் ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஒய் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்பேஸ் வந்து எக்ஸ் இருக்கும். இந்த யூட்டிலிட்டி கிளாஸ் யூஸ் பண்ணி நமக்கு ஹரிசாண்டல் ஸ்பேஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னா, அதாவது இப்போ நம்ம எலமெண்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட் ஃப்ளெக்ஸாக இப்போ நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அடுத்தடுத்து இருக்கும்ல. இப்போ நமக்கு எல்லாமே ரோ வைஸில் இருக்குது. காலம் வைஸில் இருக்கிறப்போ நம்ம எக்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஹரிசாண்டல் ஸ்பேசிங் வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இது 2 பார்த்துருக்கோம். அடுத்து பார்டர்ஸ், நம்ம ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற பார்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ அதே கான்செப்ட் வந்து இங்கேயும் நமக்கு அவைலபிள். எல்லாத்துக்குமே நமக்கு யூட்டிலிட்டி கிளாஸ் இருக்குது. இப்போ பார்டர் வந்து ரவுண்டட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரவுண்டட் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்ம வந்து பார்டர் ரேடியஸ் வந்து சேஞ்ச் பண்ணுவோம்ல, அது வந்து நம்ம சிம்பிளாக வந்து பண்ணலாம். ஸோ இங்கே நான் போயிட்டு இப்போது செகண்ட் நம்ம க்ரீன் கலரில் இருக்கல இந்த பி டேக் போயிட்டு நான் ரவுண்டட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இது நம்ம அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இது மார்ஜின் ஏதாவது ஆட் பண்ணுவோம், அப்போ தான் கிளியராக தெரியும். நான் எம்எக்ஸ் வந்து 2 அப்படின்னு ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ எல்லா பக்கமும் ஸ்பேஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ சின்னதாக ரவுண்டட் கார்னர்ஸாக வந்திருக்கு. இந்த ரவுண்டட் கார்னர் வந்து நான் நல்லா தெரியணும் அப்படின்னா இப்போ நான் ரவுண்டட் ஃபுல் அப்படின்னு ஆட் பண்ணுறேன்னா பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து சேஞ்ச் ஆகிடுச்சுல. ஸோ இந்த மாதிரி வந்து ரவுண்டட் வந்து செட் பண்ண முடியும். அதே மாதிரி இதில் எல்லா சைஸ்லேயும் வந்து கார்னர்ஸ் வந்து செட் பண்ண முடியும். மீடியம், லார்ஜ், எக்ஸல் இதெல்லாம் இருக்குது. ஸோ நம்ம தேவையான சைஸ் வந்து இப்போ நான் இங்கே எக்ஸல் தேவை அப்படின்னா நான் இங்கே போய்ட்டு எக்ஸல் அப்படின்னு சேஞ்ச் பண்ணேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ லைட்டாக கொஞ்சம் ரவுண்டட் கார்னர்ஸாக இருக்குல்ல. ஸோ அது மாதிரி வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். நான் இங்கே போய்ட்டு இந்த பேடிங் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பேடிங் வந்து 5 அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ டெக்ஸ்ட் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்டர் விட்து வந்து செட் பண்ணலாம். இப்போ பார்டர் வந்து எனேபிள் பண்ணணும் அப்படின்னா நம்ம இப்போ நான் இங்கே போய்ட்டு பார்டர் 2 அப்படின்னு கொடுக்குறேன்னா பார்டர் விட்து வந்து செட் ஆகிடும். ஸோ ப்ளே போகிறேன். இப்போ இந்த இதுக்கு வந்து பார்டர் 2 அப்படின்னு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இப்போ ஒயிட் கலரில் நம்ம பார்டர் வந்து தெரியுதுல்ல. இப்போ பார்டர் கலர் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். நமக்கு எங்கெல்லாம் வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் லிஸ்ட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம எந்த கலரில் வந்து வரும் அப்படின்ட்டு இந்த லிஸ்ட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கேருந்து நமக்கு தேவையான கலர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இதில் போயிட்டு இப்போ பார்டர் டீல் 500 அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து இங்கே ஆட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா டீல் கலரில் சேஞ்ச் ஆகிருக்கு. ஆனால் நம்ம இந்த பேக்ரவுண்டுக்கு இது ரொம்ப கிளியராக தெரியல. ஸோ அதான் நமக்கு என்ன மாதிரி கலர் தேவையோ அது வந்து நம்ம இங்கேருந்து பிக் பண்ணிக்கலாம். இதுலேருந்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ பார்டர் கலர் வந்து எல்லாத்துக்குமே யூட்டிலிட்டிஸ் அவைலபிள். அதே மாதிரி நம்ம சிஎஸ்எஸ்ல ஈக்குவலண்ட்டாக இருக்க ஆர்ஜிபி வேல்யூ இவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு பண்ணலாம். இன்கேஸ் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா இது தேவை, நம்ம வந்து கஸ்டம் கலர்ஸ் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த மாதிரி தான் இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம எப்படி வந்து கஸ்டம் கலர் வந்து ஆட் பண்ணுறது அப்படின்ட்டு. இங்கே கஸ்டமைசிங் யுவர் தீம் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ கலர்ஸில் போய்ட்டு நம்ம கலர்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம ப்ரீவியஸாக ஃபாண்ட் ஆட் பண்ணல. ஸோ அதே ஸ்டெப்ஸ் தான். கலர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நமக்கு என்ன கலர் தேவையோ அதுக்கு வந்து ஒரு நேம் வந்து கொடுக்கணும். நேம் கொடுத்துட்டு இப்போ நம்ம இந்த ஹெக்ஸ் கோட் வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஹெக்ஸ் கோட் எடுத்துக்கணும். எடுத்துட்டு நம்ம ப்ரீவியஸாக ஃபாண்ட்டுக்கு பண்ணோம்ல அதே மாதிரி தான் நம்ம வந்து நேம் கொடுக்கணும். நேம் கொடுத்துட்டு நான் ஒன்ஸ் வந்து நம்ம நேம் கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே வந்து கலரில் வந்து அது வந்து ஆட் ஆகிடும். இப்போ பார்டர் இண்டிகோ அப்படின்னு வருதுல்ல, அதுக்கு பதிலாக நம்ம என்ன கலர் கொடுக்குறோமோ அந்த கலரை நேம் வந்து யூஸ் பண்ணிட்டு பண்ணலாம். அதே மாதிரி தான் பார்டர் பொறுத்தளவும் நமக்கு ஒரு சைடு மட்டும் தேவை அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ நான் பார்டர் விட்த்து போகிறேன். ஸோ பார்டர் விட்த்தில் போயிட்டு நமக்கு தேவையான மாதிரி கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம்ல, இப்போ எனக்கு வந்து டாப் அண்ட் பாட்டமில் மட்டும்தான் பார்டர் வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், ஒய் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஒய்னா வந்து நமக்கு வெர்டிக்கலில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ நான் இங்கே போயிட்டு இப்போ பார்டர் -2 இருக்குல்ல, நான் அதுக்கு பதிலாக ஒய் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஒய் அப்படின்னு சேஞ்ச் பண்ணால் டாப் அண்ட் பாட்டமில் மட்டும்தான் வரும். ஸோ சைஸ் வந்து நான் பெருசாக கேட்குறேன், 6 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ 6 வந்து எனக்கு ஒர்க் ஆகலை, ஏன்னா அது ப்ரீடிஃபைன் வேல்யூவில் இல்லாமல் இருந்துச்சுன்னா நமக்கு ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ பார்டர் விட்த்து போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா 6 அப்படின்னு ஒரு வேல்யூவே கிடையாது. ஸோ அதனால தான் வந்து எனக்கு ஒர்க் ஆகலை. நான் போயிட்டு 8 அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறேன். ஏன்னா இருக்க ப்ரீடிஃபைன் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0, 2, 4, 8 தான் இருக்குது. ஸோ நான் இப்போ ப்ளேயில் போயிட்டு 8 அப்படின்னு கொடுக்கணும். 8 கொடுத்தா தான் கரெக்டாக ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இது மாதிரி இதாக இருக்குது. நமக்கு ரவுண்டடாக கொடுத்துருக்கனால ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வருது. நான் இப்போ ரவுண்டட் இப்போதைக்கு ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ டாப் அண்ட் பாட்டமில் மட்டும் பார்டர் வந்து ஆட் ஆகிருக்கு. ஓகே, அது ஒன்று. நம்ம வந்து இப்போ நம்ம ஒரு வேல்யூ வந்து இங்கே நம்மளாக வந்து சேஞ்ச் பண்ணுறோம். அந்த வேல்யூ வந்து இங்கே சப்போர்ட் இல்லை, அந்த யூட்டிலிட்டி கிளாஸ் வந்து நமக்கு இல்லை அப்படின்னா நமக்கு அந்த எந்த ஒரு ஸ்டைலும் வராது. ஸோ அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம வந்து இங்கே ப்ரீடிஃபைன்டாக இல்லாத வேல்யூ வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்றது. ஓகே, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பார்டர் ஸ்டைல்ஸ் இருக்குது. பார்டர் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா பார்டர் சாலிடு, டேஷ்டு, டாட்டட், பார்டர் டபுள், இந்த மாதிரி கலர்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்டைல்ஸ்லாம் அவைலபிள். ஸோ நமக்கு தேவையான நம்ம ரெக்கமெண்ட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி யூட்டிலிட்டி கிளாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிவைடர் விட்த் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ டிவைடர் வந்து நம்ம சிம்பிளாக ஆட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம ஹரிசாண்டல் டிவைடர் தேவை அப்படின்னா டேரெக்டாக அதுக்கான யூட்டிலிட்டி கிளாஸஸ் இருக்குது. ஹரிசாண்டலோ வெர்டிக்கலோ நமக்கு தேவையான யூட்டிலிட்டி கிளாஸஸ் வந்து அவைலபிள். ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு இப்போ நான் இங்கே வந்து செலக்ட் பண்ணுறேன். டிவைட் ஒய் வந்து ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏன்னா இப்போ நம்ம வெர்டிக்கல் நமக்கு இப்போ 2 எலமெண்ட்ஸ் தான் இருக்குது, ரோ வைஸில் இருக்கனால நான் இப்போ செலக்ட் பண்ணுறேன். இப்போ போய்ட்டு ஒய் கொடுக்குறேன். ஆனால் நமக்கு எடுத்தோடனே வராது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல்ரெடி ஸ்பேஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ இப்போ இந்த ஸ்பேஸ் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ஸ்பேஸ் ரிமூவ் பண்ணிட்டோன்னா இப்போ வந்து பார்டர் ஆட் ஆகிருக்கு. அதனால் அது நமக்கு ரொம்ப கிளியராக தெரில. நம்ம பார்டர் வித்தை வந்து சேஞ்ச் பண்ண முடியுதா பார்க்கலாம். இப்போ பார்டர் ஒய் இங்கே வந்து 1ன்னு இருக்குல்ல. ஸோ வித் வந்து கொடுத்துருக்காங்க, அதுக்கு சப்போர்ட் இருக்குது. நமக்கு தேவையானது வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே போயிட்டு நான் 8 இருக்கு. ஸோ டிவைடர் ஒய் 8ன்னு சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ 8ன்னு சேஞ்ச் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து தெரியுது. டிவைடர் வந்து கிளியராக தெரியுதுல்ல. ஸோ அது மாதிரி நம்ம டிவைடர் கலர்ஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ண முடியும். நெக்ஸ்ட் அதே தான் டிவைடர் கலருக்கான இதுவும் இருக்குது, கிளாஸஸ் யூட்டிலிட்டி கிளாஸஸும் இருக்குது. ஸோ இதுலேயும் அதே தான் கலர்லாம் எங்கெல்லாம் வருதோ அதுக்கு வந்து நம்ம எப்படி வரும் அப்படின்றதுக்கு வந்து நமக்கு வந்து ரைட் சைடில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலேருந்து பார்த்துட்டு நமக்கு தேவையான கலர்ஸ் வந்து செலக்ட் பண்ணி அங்கே கொடுத்துக்கலாம். அதே மாதிரி அவுட்லைன்றது நம்ம இப்போ பட்டன்ஸ் இல்லை இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் யூஸ் பண்ணுறப்போ நமக்கு வந்து அவுட் சைடில் வந்து வர்றது. இப்போ இங்கே வந்து சாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அவுட் சைடில் வர்றதுக்கு அவுட்லைன் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம அவுட்லைன் வந்து தேவையான மாதிரி செலக்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதே தான் இப்போ அவுட்லைன் வந்து நமக்கு வெளியே வரும். அதே இது ரிங் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம யூஸ் பண்ணுற எலமெண்ட்ஸை சுற்றி வந்து ரிங் மாதிரி ஆட் பண்ணுறது. ஓகே, இது நிறைய நம்ம ஸ்டைல்ஸில் வந்து ஆட் பண்ணுவோம். செலக்டட் ஸ்டேட் இருக்குது, நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணுவோம்ல. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து சப்போர்ட் இருக்குது. இப்போ செலக்ட் பண்ணுறாங்க, இப்போ சேவ் சேஞ்சஸ் அப்படின்னு ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இது செலக்ட் பண்ணுறப்போ நமக்கு அந்த ரிங் மாதிரி வரணும் அப்படின்னா நமக்கு வந்து அதுக்கு தேவையான யூட்டிலிட்டி கிளாஸஸ் வந்து அவைலபிள். இந்த யூட்டிலிட்டி கிளாஸ் வந்து எடுத்து யூஸ் பண்ணலாம். ஆஃப்செட் வித் ஆஃப்செட் கலர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆஃப்செட்னா நமக்கு வந்து இப்போது இந்த சாம்பிளில் இருக்குல்ல, இந்த ஸ்பேஸ் வந்து இருக்குல்ல, நம்ம இப்போ இது ஒரு பட்டன் இருக்குது அப்படின்னா பட்டனோட இந்த பார்டருக்கும் இங்கே வெளியே அவுட்லைனுக்கும் இருக்க ஸ்பேஸ் தான் வந்து ஆஃப்செட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆஃப்செட்டுக்கான யூட்டிலிட்டி கிளாஸஸ்லாம் இருக்குது, இங்கேருந்து வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்த எல்லாமே ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறது. நம்ம மார்ஜின், பேடிங்கு, ஹைட் அண்ட் வித், பார்டர்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ இந்த யூட்டிலிட்டி கிளாஸஸ்லாம் பார்த்துருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதில் இங்கே வந்து ஃப்ளெக்ஸுக்கும் கிரிட்டுக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து ஒரு தடவை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஏன்னா லேஅவுட் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பார்க்கலாம். அது பார்த்துட்டு அடுத்து வந்து ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம யூட்டிலிட்டி கிளாஸஸ் வந்து பார்க்குறத விட நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணும்போது தான் வந்து நமக்கு இன்னும் கிளியராக புரியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் அண்ட் கிரிட் பார்த்துட்டு அதுக்கு அடுத்ததுலேருந்து நம்ம ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணும்போது தான் நமக்கு தேவையான கிளாஸஸை எப்படி எடுத்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்றப்போ நமக்கு வந்து இன்னும் பெட்டராகவே புரியும். ஓகே, ஸோ பட் நீங்கள் இங்கே இருக்க கிளாஸஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா டெய்ல்விண்ட் பிளேயில் எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் அவங்களே எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேருந்து எடுத்து நீங்கள் இங்கே கொடுத்துட்டு எல்லாமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த வீடியோவில் டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.